வீவர்ஸ், எப்படி இருக்கீங்க? இந்த கோடை நாளில் முதல் தேதியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், கோடை வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் தண்ணீர் அதிகமாய் குடியுங்கள். மோர், இளநீர் அவ்வப்போது எடுத்துக்கொள்ளுங்கள். கூல்ட்ரிங்க்ஸ் போன்ற குளிர்பானங்களை தவிர்த்துக் கொள்ளுங்கள். வாங்க, இந்த 5ஆம் மாத வாக்குத்தத்தத்தை இன்றைய ஆகாரமாய் பார்ப்போம். இயேசு சொல்லுகிறார், நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது என்றார். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இயேசு சொல்லுகிறார், நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது என்றார். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஆம், நம்ம இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீங்கள் போகலாம், வெற்றி உங்களுடையது என்று. நீங்கள் இயேசுவிடம் என்ன கேட்பீர்கள்? சமாதானமா? வியாதியிலிருந்து சுகமா? குறைவுகள் தீரவா? மன நிம்மதியா? பணப்பிரச்சனைக்கு தீர்வா? பேறுகாலத்துக்காகவா? குடும்ப ஆசிர்வாதங்களுக்காகவா? எதுவாகினும் பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் கேட்கும் அத்தனையும் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. கேட்பதை விசுவாசத்தோடு கேளுங்கள். உங்கள் விசுவாசத்தை கொஞ்சமும் விட்டு விடாதீர்கள். அதில் உறுதியாயிருங்கள். உங்கள் விசுவாசம்தான் உங்களுக்கானதை கிடைக்க செய்யும். இதை நான் சொல்லவில்லை, இயேசுவே சொல்லுகிறார். எதை வேண்டுமானாலும் பெற்றுக்கொள்ளலாம், கர்த்தர் மேல் விசுவாசம் இருந்தால். ஏனெனில் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. மரித்து போனவனுக்கு ஜீவனை தந்தவர் அவர் அல்லவா? உங்கள் வாழ்நாளிலும் நன்மை செய்ய விரும்புகிறார். வேண்டியதையெல்லாம் இம்மாதத்திலே பெற்றுக்கொள்ளுங்கள். சந்தோஷமாய் இருங்கள். சமாதானம் உங்களுடையது. மீண்டும் சந்திப்போம். பாய். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது நம்ம பவர் மீடியா.